ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, புனித தேவ சகாயரின் அன்பு பக்தர்களே, இந்த நாளில் உங்களோடு ஒரு சகோதரியின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போன வாரம் நான் உடம்புடிக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா காந்தி நகர் சந்தியில் நின்னாங்க. உடம்புடியை சார்ந்தவர்கள். உடனே காரை நிறுத்தி, உடம்புடிக்கு ஆள், அதனால் உடம்புடிக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்கு காத்திருக்காங்க வருன்னு சொல்லி காரை நிறுத்தி அவங்கள கூப்பிட்டேன். அவன் இன்னும் இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு. தேவசாமி பிள்ளை கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னாரு. என்ன அப்படி தேவசாமி பிள்ளை கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. ஐயோ ஃபாதர், இது ஒரு 40-50 வருஷமா அப்போ ஒன்றும் கிடையாதுங்க. அவர் அநேகமாக புனிதராக கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் உடனே சொன்னேன், அடுத்த வருஷம் திருநாளைக்கு நீங்கள் சாட்சி சொல்றதுக்கு வரணும். இந்த கோயிலுக்கு வந்து அடுத்த வருஷம் திருநாளைக்கு சாட்சி சொல்வதற்கு வரணும். சரி ஃபாதர், நான் வர்றேன் அப்படின்னாங்க. 40-45 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதுக்கு பேர பிள்ளைகள் இருக்கு. அப்போ அவங்க இந்த இது சொன்னாங்க, ஃபாதர், நான் வாலிப பிள்ளையா இருந்தேன். நான் வாலிப பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அது என்ன நோயினே தெரியாது. நான் எதுவுமே சாப்பிட முடியாது. ஒரு பாதி இட்லி கூட சாப்பிட முடியாது. எங்க அம்மா என்னைய கட்டாயப்படுத்துவாங்க, என்னால் சாப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் செத்து போவா அப்படின்னு எல்லாரும் கைவிட்டாச்சு. செத்து போவா அப்படின்னு சொல்லி, பேர் மல்லிகா செத்து போவா அப்படின்னு சொல்லி என்னைய எல்லோரும் கைவிட்டுட்டாங்க. எங்க பாட்டி, அவங்க மல்லிகாவுடைய பாட்டி, அந்த பாட்டி எல்லாரும் கைவிட்டாச்சு. டாக்டர்கிட்ட போறதெல்லாம் நிறுத்தியாச்சு. செத்து போவாங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த என்னுடைய பாட்டி இந்த இடத்துக்கு தேவசாமில குருசடி, அப்போ குருசடின்னு சொல்லுவோம். ஆமா, இந்த இடத்துக்கு இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இங்க கூட்டிட்டு வந்து, அப்ப பூசெல்லாம் கிடையாது, வைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காலம். நானே சின்ன பையனா இருந்திருப்பேன். இந்த கோயிலுக்கு இங்க குருசடிக்கு கூட்டிட்டு வந்து அவங்க பாட்டி குருசடியில கும்பிட்டுருக்காங்க. உள்ள ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அதான் அந்த குருசடி தானே இருந்தது முதல்ல. அதனால அங்க கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு இங்க யாரோ ஒரு ஆள் அசனம் வச்சிருக்காங்க. அப்ப அந்த அசனம் வச்ச உடனே இந்த பாட்டி என்ன செய்திருக்கு, சோறு வாங்கி ஒரு பிளேட்ல சோறை வாங்கி கொண்டு இந்த அம்மாட்ட இந்த பிள்ளைகிட்ட கொடுத்து சாப்பிடுமான்னு இருக்காங்க. இதுக்கு அரை இட்லி கூட சாப்பிட முடியாத ஒரு நிலை. செத்து போவா அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டவர், பெற்றோரால் கைவிடப்பட்டவர், டாக்டரால் கைவிடப்பட்டவர், செத்து போவாங்கிற நிலைக்கு வந்த ஆளை கூட்டிட்டு இங்க வந்திருக்குது பாட்டி. இங்க வந்து கும்பிட்டுட்டு அந்த அசனச்சோரை வாங்கி கொடுத்துருக்கு பாட்டி. ஃபாதர், நான் அவ்வளவு சாப்பிட்டுட்டேன், எனக்கு சாப்பிடவே முடியாது. நான் அன்றைக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போனேன். எனக்கு அதுக்கு நோயே கிடையாது. இன்றைக்கு அது கல்யாணம் முடிச்சு, அதுக்கு 3 பிள்ளைகள், அதுகளுக்கும் கல்யாணம் முடிஞ்சு பேர பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்குது. அப்ப இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்லை, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்க தேசங்களுக்கு கோயிலுக்கு தான் வருவேன், அதனால இங்க வந்து கோயிலை கும்பிட்டுட்டு பையன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் அப்படின்னாங்க. அன்பார்ந்தவர்களே, கடவுள் எவ்வாறு செயல்படுகிறார் பாருங்கள். புனிதருடைய செயல்பாடு
எவ்வாறு இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு ஆணித்தரமான சாட்சி. நான் அந்த அம்மா கட்டாயம் அடுத்த வருஷம் கூட்டிட்டு வருவேன், யாருக்கும் சொல்லிடுவேன், கூட்டிட்டு வருவேன் சாட்சி சொல்றதுக்கு. இன்றைக்கு அந்த கோயில் காரியங்கள்ல மிக ஆர்வத்தோடு செயல்படுகின்றவர்கள், பக்தியோடு இருக்கின்றவர்கள். முழுக்க முழுக்க அவர்களுக்கு நம்பிக்கை என்ன என்றால் இந்த தேவசாமி ஆலயம், இந்த கோயில், அதற்கு பிறகுதான் அவர் புனிதர் என்று திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இது நடந்து ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு மேல் இருக்கும். தேவசாயர் புனிதர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது மிக அண்மையில், 22. ஆமா, ஆக மிக அண்மையில். ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்தது 40 வருஷத்துக்கு முன்னால். அப்படியானால் புனிதர் உண்மையிலே அவர் ஒரு புனிதர், இறைவனுடைய வல்லமையும் ஆற்றலையும் பெற்றவர். அந்த இறைவனுடைய வல்லமையும் ஆற்றலையும் பெற்ற இறைவன் இன்றும் நம்முடைய ஊரில் செயல்படுகின்றார் என்பதை நாம் மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். எனவே இறைவன் நம் புனிதர் வழியாக நம்முடைய ஊரிலும் செயல்படுகின்றார். கடவுள் எல்லா இடத்திலும் செயல்படக்கூடியவர். ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு சிலர் வழியாக சிறப்பான விதத்தில் வெளிப்படையாக தன்னுடைய ஆற்றலையும் வல்லமையும் வெளிப்படுத்துவார். அந்த விதத்தில் நம்முடைய ஊரிலும் நம்முடைய புனிதர் நமக்காக நன்மைகளை இறைவனிடமிருந்து பெற்று தந்து கொண்டே இருக்கின்றார் என்பதை இங்கு இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கைதான் நம்மை குணமாக்குவது. இறைவன் நம்மில் செயல்பட வேண்டுமானாலும் நம்முடைய நம்பிக்கை ஆழமானதாக, அழுத்தமானதாக இருக்க வேண்டும். அந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுதுதான் கடவுளும் செயல்பட முடியும். சில இடங்களில் கடவுள் கூட செயல்பட முடியாது. இந்த இடத்தில் நம்பிக்கை இல்லையோ அந்த இடத்தில் கடவுளும் செயல்பட முடியாது, அவர் செயல்பட மாட்டார். ஆனால் கடுகளவு நம்பிக்கை இருந்தால் மலையையும் நம்மால் பெயர்க்க முடியும். இறைவன் எனக்கு இதை செய்வார் என்று மிகச் சிறிய அளவு நம்பிக்கை இருந்தால் கட்டாயம் அவருடைய வல்ல செயலை நாம் காண முடியும். அந்த விதத்தில் தான் அந்த பெண், அவருடைய பாட்டி எவ்வளவு உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் என்று பாருங்கள். எனவே இந்த ஆலயத்தில் இன்று கூடி இந்த புனிதருடைய பரிந்துரையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய மன்றாட்டுகள் கேட்கப்பட வேண்டும் என்றால் கடவுள் எனக்கு தருவார் என்ற ஒரு நம்பிக்கையை நம்மில் அதிகமாக்கி கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு அருமையான செய்தி நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்க வேண்டுமானால் ஒரு பஞ்சம் மட்டும் இருக்கக்கூடாது. வேற எந்த பசி, பட்டினி, பஞ்சம், நோய் எதுவும் வரலாம், எதுவும் வரலாம். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனை, பற்றாக்குறை, பணவசதி இல்லை, உங்களுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், மனத்தாங்கல்கள், உங்களுடைய உடலில் நோய், வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகள், விரக்திகள் அடுக்கி வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு பற்றாக்குறை மட்டும் நம்மிடம் இருக்கக்கூடாது. இதைத்தான் இறைவாக்கினர் ஆமோஸ் வழியாக ஆண்டவர் அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு இருக்கிறார். இந்த ஒரு பற்றாக்குறை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள், மற்ற பற்றாக்குறைகள் அனைத்தையும் நான் தீர்த்து விடுவேன், நான் பார்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு இந்த பற்றாக்குறை இருக்க, என்னுடைய தொழில் நடக்கலையே, பையனுக்கு வேலை கிடைக்கலையே, பிள்ளைக்கு வாழ்வு கிடைக்கலையே, என்னுடைய உடலில் இந்த நோய் இருக்கிறதே, குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறதே, பற்றாக்குறைகள் எவ்வளவும் இருக்கலாம். ஆனால் ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். அது என்ன பற்றாக்குறை?
யாரோ சொன்னாங்க இறை வார்த்தை. அருமையான ஒரு வாசகம். இந்த வாசகம் திரும்ப வாசிங்க பார்ப்போம் யாராவது. உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. கடவுளுடைய வார்த்தைக்கு பஞ்சம் ஏற்படக்கூடாது. கடவுளுடைய வார்த்தைக்கு பஞ்சம் ஏற்பட்டால் மற்ற எல்லா பஞ்சமும் வந்துடும், எல்லா பற்றாக்குறைகளும் வந்துவிடும். உங்க வீட்டில் பைபிள் வாசிக்காம இருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்காமல் தியானிக்காமல் இருங்கள், எல்லா கஷ்டமும் வந்துடும். இதுதான் சொல்றாரு. உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அல்ல, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பஞ்சத்தை நாம் ஏற்படுத்தினால் மற்ற எல்லா பற்றாக்குறைகளும் பஞ்சங்களும் வறட்சிகளும் நோய்களும் துன்பங்களும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கடவுளின் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது இந்த பற்றாக்குறைகள் அனைத்திற்கும் நாம் தீர்வு காண முடியும் என்பது ஆண்டவருடைய செய்தி. மற்ற எல்லா பற்றாக்குறைகளையும் இந்த ஒரு நிறைவினால் நாம் மேற்கொள்ள முடியும் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. எனவே இன்று நாம் புனிதருடைய திருத்தலத்தில் அமர்ந்து அவருடைய பரிந்துரைக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் நினைக்கலாம், ஐயோ எனக்கு இந்த பற்றாக்குறை, எனக்கு இந்த நோய் இருக்கு, இந்த வறுமை இருக்கு, இந்த இது குறையா இருக்கு, இதெல்லாம் நாம் நினைத்தால் கடவுளுடைய வார்த்தைக்கு நான் குறை வைத்திருக்கின்றேனா என்று நாம் சிந்திக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு நான் குறைவு வைத்திருந்தால் மற்ற எல்லா குறைகளும் அங்கே வந்துவிடும். கடவுளுடைய வார்த்தை, ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை, அவருடைய வார்த்தை மீது நமக்குள்ள பற்று பிடிப்பு அதிகமாக இருந்தால் அதை வைத்து நாம் மற்ற எல்லாவற்றையும் வென்றுவிட முடியும், எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். எனவே இறை வார்த்தைக்கு தட்டுப்பாடு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் எந்த தட்டுப்பாடும் நமக்கு வராது, எந்த குறையும் நமக்கு வராது, எந்த நோயும் நம்மை அணுகாது, எந்த குறைகளும் நம்மை தீண்டாது. புனிதருடைய திருத்தலத்தில் அமர்ந்திருக்கின்ற நாம் இதை மனதின் ஆழத்தில் பதித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பஞ்சம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் வாசிப்போம், அதை தியானிப்போம். அது தருகின்ற பலத்தால் கடவுளுடைய வார்த்தை காட்டுகின்ற ஒளியில் வாழ்வின் இருளை நீக்க முடியும். கடவுளின் வார்த்தை காட்டுகின்ற பாதையில் நமக்கு நேர்வழி, ஹைவே, போர்வே திறந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கை பயணம் இனிதாக அமையும். அத்தகைய ஒரு வாழ்க்கை நிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற ஆண்டவருடைய வார்த்தையால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை பாதை புனிதருடைய பரிந்துரையோடு நல்ல ஒரு பயணிய பயணமாக அமையும். ஆண்டவர் அந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தர வேண்டும் என இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம்.